அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைத்து ஆண்டவனையும் வேண்டிக் கொண்டு மக்கள் ஆண்மநேய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்போ சொல்ல போகிற சப்ஜெக்ட் வந்து பிக் பேங் தியரி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். அதாவது பிக் பேங் தியரி அப்படின்னா பிரபஞ்ச வெடிப்புன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம இப்போ இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 5 லட்சம் கோடி வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. அதை கரெக்டாக சொல்ல முடியல. அந்த ஒரு பிக் பேங் தியரி வந்து வெடிக்குது, பிரபஞ்ச வெடிப்பு. அதாவது அதை பற்றி சொல்லணும்னா திருமூலர் திருமந்திரத்திலையும் சொல்லியிருக்கிறார். அந்த பிரபஞ்ச வெடிப்பத்தை பற்றி நீட்டாக சொல்லியிருக்கிறார். அந்த பிரபஞ்ச வெடிப்புங்கிறது என்னென்னா, அதாவது ஆதி கடவுள் இறைவன் அவர் வந்து அவருக்கு மேலே இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாமே நம்ம வந்து அவருக்கு மேலே வந்து செல் வடிவத்தில் இருக்கிறோம். அந்த கடவுளும் அவருக்கு மேலே வந்து பல கோடான கோடி எண்ணில் அடங்கா கோடான கோடி செல்களாக அவருக்கு மேலே நம்ம இருக்கிறோம். அந்த செல்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா புரோட்டான் செல்னு ஒரு செல் இருக்குது. அந்த புரோட்டான் செல் வந்து அழியவே அழியாது. நம்ம உடம்புல இருக்கிற 50 லட்சம் கோடி செல்லில் அந்த புரோட்டான் செல்லு அழியாது. அந்த புரோட்டான் செல்லு தான் ஆன்மா. அந்த ஆன்மா நம்மளை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா நம்ம உடம்பு வந்து நஷ்டமாயிரும், அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிக் பேங் தியரியில் அந்த எல்லா செல்களையும் வந்து வெடிக்க செய்கிறார். வெடித்து சிதறி இந்த அண்ட சராச்சரமே உற்பத்தி ஆகுது. ஒவ்வொரு அண்டமும் உற்பத்தி ஆகி அந்த அண்டத்தில் சூரியன் 9 கிரகங்கள், அது மாதிரி பல கோடான கோடி செற்கள் வந்து கோடான கோடி பிரபஞ்சங்கள் உற்பத்தியாகி அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்குது. அப்போ வெடிக்கும் பொழுது அந்த இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, இறைவன் வந்து ஆதியில் வந்து நாம் அவருடைய உடம்புல இருந்து நாம் தான் அவருடைய தந்தையும் தாயும் நமக்கு அவர் தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு வந்து அறிவை புகட்டணும், அவர் மாதிரி அந்த அறிவு கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் அந்த வெடிப்பை ஏற்படுத்தி நாம் என்ன பண்ணுறோம்னா, அந்த வெடிப்பில் இருந்து பிரபஞ்ச வெடிப்பில் இருந்து நம்ம அங்கிருந்து கிளம்பி நாம் இந்த பூமிக்கு வந்துட்டோம். இந்த பூமியுடைய ஆயுட்காலம் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 460 கோடி வருடங்கள் ஆகிறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். நாசாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், 450 கோடி வருடம் முன்னாடி இந்த பூமிக்கு வந்துட்டோம். நம்ம ஆன்மா வந்து வந்துருச்சு. அப்போ இந்த பூமி வந்து எப்படி இருந்துச்சுன்னா நெருப்பு பந்தாங்க இருந்துச்சு. அந்த நெருப்பு பந்து என்னென்னா, அந்த பூமியில் வந்து 2 லட்சம் வருஷம் மழை பெய்யுது. நாம் வந்து வடிவில் இங்கே வந்துட்டோம். இப்போ நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கடவுள் அருட்பெரும் ஜோதி ஆண்டு கடவுள் வந்து நமக்கு பாடம், அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னை வந்து சேரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கோசரம் இந்த பிரபஞ்ச வெடிப்பு வெடிச்சிருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, பல கோடி பிறவிகளாக இப்போ 460 கோடி வருஷமாக இந்த பூமியில் இருக்கிறோம். இந்த பூமியில் 2 லட்சம் வருஷம் மழை பெஞ்சு அப்போ ஒவ்வொரு பிறவியாக நம்ம எடுக்கிறோம். ஒவ்வொரு பிறவி எடுக்கிறோம். அந்த பிறவி எடுத்து ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு அனுபவத்தை வந்து இறைவன் கொடுத்துட்டே வர்றார். அந்த அனுபவம் பார்த்திங்கன்னா அந்த தெரிஞ்சுக்கிட்டு அவரை இறைவனை வந்து நம்ம போய் சேரணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிறவியில் ஒரு அறிவை கொடுக்குறாரு. அந்த ஒரு அறிவு பார்த்திங்கன்னா அந்த பிறவி முடிகிற ஒரு அறிவு அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கும் நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி லைட் இயர் இருக்கும். 2 லட்சம் கோடி லைட் இயர், அதாவது அந்த லைட் இயர் ட்ராவல் பண்ணுறதுக்கு நமக்கு உண்டான கருவிகள் இல்லை. அதை நம்ம வந்து கான்ஷியஸ் மூலமாக, அதாவது முதல் வந்து ஓரறிவு உயிராக இங்கே வந்துட்டோம் இந்த பூமிக்கு. ஓரறிவு உயிர், 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். இதை தான் வந்து மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து அந்த பிக் பேங் தியரி பற்றி சொல்லும் பொழுது, புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராகி தேவராகி செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம சித்தர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு சொல்லிட்டு போகிறாங்க, 7, 8 அப்படின்னு. இப்போ வந்து அதையே வந்து பார்த்திங்கன்னா மேலை நாட்டவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது டைமென்ஷன் கணக்கில் சொல்கிறாங்க. அதாவது ஒரு டைமென்ஷன், 2வது டைமென்ஷன், 3வது டைமென்ஷனில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ 4வது டைமென்ஷன் யார்? 4வது டைமென்ஷன் பார்த்திங்கன்னா மனிதன் இறந்தவங்க தான் 4வது டைமென்ஷனில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அப்புறம் இல்லைன்னா நம்ம அறிவிலேயே பார்த்திங்கன்னா இப்போ 3வது டைமென்ஷன்லேருந்து கருணையும் அன்பையும் நம்ம அதிகமாக படுத்தி அடுத்த டைமென்ஷனுக்கு போகணும். நாம் என்ன பண்ணுறோம்னா, இப்போ இம்மையில் இப்போ வந்து 3வது டைமென்ஷன் இருக்கிறவங்கலாம் ஒரு இம்மையில் இருக்கிறாங்க. இப்போ வந்து இறைவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரை அதாவது ஒவ்வொரு பிறவியாக நம்ம எடுத்து அந்த பிறவியிலிருந்து நம்ம அப்படியே படிப்படியாக நம்ம போய் இறைவன் அடையணும். ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்குறாரு. அதாவது பிரபஞ்சத்தினுடைய அறிவு பூரா தெரிஞ்சுக்கணும்னா பல கோடி ஜென்மமும் நம்ம பிறந்து இறக்குறோம். அந்த மாதிரி பல கோடி ஜென்மங்களாக
பிறந்து பிறந்து இறந்து இறந்து ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா மனிதனாக இருக்கிறோம். மனிதனாக இருந்து அடுத்து என்ன பண்ணணும்னா இது உதாரணத்துக்கு இப்போ மேலை நாட்டவர்கள் சொல்லும் பொழுது 3வது டைமென்ஷன் இருந்து நம்ம அடுத்ததாக 4வது டைமென்ஷனுக்கு நம்ம போகணும். 4வது டைமென்ஷன் வந்து எப்படின்னா அந்த 4வது டைமென்ஷனுடைய அறிவு என்னென்னா இப்போ அன்பும் கருணையும் இருந்தோம்னா 4வது டைமென்ஷன். அடுத்தது 5வது டைமென்ஷன். 5வது டைமென்ஷனுங்கும் பொழுது ஒரு சித்தர்கள் நிலை, ஞானிகள் நிலையில் இருப்பாங்க. இப்போ நம்ம சராசரி மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இம்மை, மறுமை, பெருவாழ்வு அங்கிற ஒரு 3 விஷயத்தில் ட்ராவல் பண்ணுறோம். இம்மைங்கிறது என்னென்னா இந்த பிறவியில் நாம் எடுத்திருக்கிற இந்த பிறவியில் வந்து நல்லா அனுபவிச்சுட்டு இம்மையில் வந்து 3 டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அதாவது ஒன்று சுத்தமாக பணமே இல்லாமல் காசே இல்லாமல் ஏழையாக இருக்கிற ஒரு பிறவிகளும், அடுத்தது பார்த்திங்கன்னா சராசரி நடுத்தர மக்கள், அதாவது நடுத்தரமாக வாழ்கிற மனிதர்களும் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹையர் லெவல், அதாவது 100 கோடி 1000 கோடி வச்சுட்டு வாழ்கிறாங்க. அந்த இம்மைங்கிறது என்னென்னா இம்மையில் வாழ்கிறவங்க பார்த்திங்கன்னா இம்மையில் வந்து சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதிச்சுட்டு நம்ம போகலாம். இம்மை, இதுதான் இம்மை. மறுமை அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சேலத்தில் அப்பா பைத்தியம் சாமிகள் வந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துல பிறந்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவர் மறுமைக்கு போயிடுறாரு. அது எனக்கு எதுவுமே வேணும்னு சொல்லிட்டு மறுமைங்கிறது நம்ம உடம்புக்குள்ளார இருக்க உள்ளார செயல்படுறது, உள்ளார போய் நம்ம அதை பார்க்கறது, அந்த மறுமைக்கு போயிடுறாரு. இம்மை மறுமைக்கு போனதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா சமாதி நிலை அடைகிறார். 150 வருஷம் உயிர் வாழ்கிறாரு. அது வந்து மறுமைங்கிறது 2வது ஸ்டேஜ். பெருவாழ்வு அப்படின்னு ஒன்று இருக்குது. பெருவாழ்வு வந்து எல்லாராலையும் போக முடியாது. பெருவாழ்வு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிதம்பரம் ராமலிங்க வள்ளலார் சொல்கிறாரு, பெருவாழ்வுன்னு சொல்கிறாரு. இம்மைங்கிறது நம்ம உடம்பு கழுத்துக்கு கீழே இருக்கிற விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதோடு இருக்கிறது. மறுமைங்கிறது நம்ம தலையை வச்சு ஆராய்ச்சி பண்ணி தலையில் உள்ளார என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நம்ம ஒன்றிடுறது, அது மறுமை. அதுவும் முக்தர்கள் அவங்க என்னன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் மரணம் அடைய மாட்டாங்க, முக்தி நிலையில் இருப்பாங்க. சராசரி மனிதன் என்னன்னா இப்போ இந்த உடம்பு வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிரந்தரம் இல்லை. பூமியில் வந்து நம்ம தொடர்பு கொள்ளத்துக்கோசரம் 96 தத்துவங்களாக இந்த உடம்பு வந்து நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். இந்த 96 தத்துவத்தை வச்சு பூமியில் இருக்கிற எல்லா விஷயத்திலையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இந்த உடம்பு நஷ்டமாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 19 நிலையை தான் இருக்கும். 19 நிலையில் இருக்கும் இப்பொழுது ஒரு பழுதற்ற வண்டி பயணத்தை அடையாது, பயணத்தில் போய் சேராது. அதே மாதிரி இந்த நஷ்டமடைந்த உடம்பை வைத்து நாதனை அடைய முடியாது. அதனால் இந்த உடம்பை வந்து தங்கத்தை போல் சுத்தமாக வச்சுக்கிறோம். சுத்தமான இப்போ தங்கம் வந்து சுத்த எண்ணம், சுத்த செயல், சுத்த உணவு, சுத்த சொல், இப்படி வச்சிட்டோம்னா தங்கத்தை மாதிரி நம்ம வச்சிட்டோம்னா நம்ம வந்து அழியா அந்த நிலைக்கு போகலாம். சுத்த உணவுங்கும் பொழுது, சுத்தமான உணவுங்கும் போது அசைவ உணவு நிச்சயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அசைவ உணவு என்பது இறந்து போன செல்களை வைத்து உண்டு அதன் மூலியமாக வாழ்வது. அப்பொழுது நம்ம உடம்பு சுத்தம் அடையாது. அதாவது நல்ல எண்ணத்தோடு சுத்தமாக இருக்கும் பொழுது நம்ம உடம்பு வந்து தங்கம் மாதிரி படிப்படியாக மாற்றினால் தங்கத்தை மாதிரி நமக்கு வாழ்நாள் முழுவதும் ஆயுள் காலம் நீட்டிக்கலாம். அதுக்கு தான் சுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறார். சுத்த தேகம், சுத்த எண்ணம், இப்படியெல்லாம் வச்சுக்கணும். இதை விட்டுட்டு நாம் வந்து பொறாமை, சூது, வாது, சுயநலத்தோடு இருந்தோம்னா நாம் வந்து இறைவனை அடைய முடியாது. ஒவ்வொரு பிறவியிலையும் நல்ல நல்ல விஷயத்தை படித்து, அதாவது அந்த ஆதி கடவுள் என்ன பண்ணுறாருன்னா நம்ம நல்ல எண்ணத்தோடு எல்லா விஷயம் அண்ட சராசரில் இருக்கிற அனைத்து விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் பல ஞானிகள் யோகிகள் அனுப்புகிறாரு. அவங்க வந்து இறை தூதர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி படிப்படியாக இம்மையில் இருந்து மறுமைக்கு போகலாம், இல்லை மறுமையிலிருந்து பெருவாழ்வுக்கு போகலாம். இப்படி படிப்படியாக நம்ம அந்த விஷயத்தை செஞ்சு பெருவாழ்வுக்கு போகணும். பெருவாழ்வுக்கு போகிறதுங்கிறது என்னென்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த புரோட்டான் செல், ஒரு செல்லு மொத்தம் இருக்கிற அந்த 50 லட்சம் கோடி செல்வையும் அது அருட்பெரும் ஜோதியாக மாற்றுறது தான், அதுதான் விளையாட்டு. அது அத்தனையுமே மாற்றினோம்னா நம்ம இரண்டோட இரண்டரை அப்படியே கலந்துடலாம். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு அப்படின்னு ஒரு 4 விஷயத்தில் பயணம் பண்ணுறோம். இந்த வண்டி நம்ம போகிற வண்டி பார்த்திங்கன்னா இந்த இம்மையில் நம்ம பிறந்த உடனே நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு, இந்த வண்டியில் பயணம் பண்ணுறோம். இப்போ நரை அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, நரை அப்படின்னா இப்போ நமக்கு வந்து வெள்ளை முடி வரும். அப்போ வெள்ளை முடி வந்துட்டாலே நாம் வந்து ரெடி ஆகிடணும், காலன் வரப்போகிறான் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நரை. திரை அப்படின்னா என்னென்னா கண்ணுக்கு மேலே ஒரு வெள்ளையாக ஒரு திரை ஒன்று ஃபார்ம் ஆகிடும். அது இல்லாமல் நம்ம தோல் வந்து
சுருங்கும் போது ஒரு திரை மாதிரி ஆயிரும். அது வந்து 2வது படி நிலை. அதாவது ஒரு ஸ்டாப்பிங்கிறோம்ல, ஒரு ஸ்டாப்பிங். ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா நரை, 2வது பார்த்தீங்கன்னா திரை, 3வது பார்த்தீங்கன்னா மூப்பு. நரை, திரை, மூப்பு. மூப்பு அப்படின்னா வயசாயிரும். இப்போ வயசு ஆயிரணும் அப்படின்னா ஒரு 60 வயசு அதுக்கு மேலே போகும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சக்தி வந்து இருக்கிற உடம்புல இருக்கிற அந்த சக்தி பார்த்தீங்கன்னா பாதி அளவு அப்படியே குறைஞ்சிரும். ஒருத்தருக்கு 60ல் வரும், ஒருத்தருக்கு 70 வயசுலேயும் வரும். இதுதான் வயசு. நரை, திரை, மூப்பு. மூப்பு வரும். இந்த மூப்பு வந்தவுடனே அப்புறம் பிணி வரும். பிணி வந்துச்சுன்னா அப்புறம் சாக்காடு. அவ்வளோதான். இப்படி தான் பயணம் பண்ணணும். இப்போ இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த உடம்பை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம கான்ஷியஸ் நிலை, நம்ம உடம்புல இருக்கிற அந்த கான்ஷியஸை வந்து அதிகப்படுத்தணும். அதாவது நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தணும். உடம்பை வந்து தங்கம் மாதிரி சுத்தமாக தான் வச்சுக்கணுமே உடைய உடம்பை வந்து இது பண்ணக்கூடாது. உடம்பை வந்து நஷ்டம் பண்ணாமல் இடையாமல் சுத்த உணவுகளை மேற்கொண்டு சுத்தமாக தான் வச்சுக்கணும். நஷ்டமடையாமல் பார்த்துக்கணும் நம்ம உடம்பை. அதுக்கு தான் வந்து இந்த மனித பிறவி 96 தத்துவங்கள் இருக்கும் பொழுது எல்லா வகையிலையும் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா பூமியில் இருக்கிற அத்தனை பொருள்கள் மீதும் தொடர்பு கொண்டு, அதாவது சிறை, அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இந்த உடம்பு இருந்தாதான் இந்த உடம்பை வச்சு இறைவனை அடைய முடியும். இந்த உடம்பு நஷ்டமாயிடுச்சுன்னா வேதத்தில் சொல்ல மாதிரி 19 தத்துவங்கள் தான் இருக்கும். இப்போ 96 தத்துவங்கள் இருக்கு இந்த உடம்புல. 19 தத்துவங்கள் இருந்துச்சுன்னா அந்த 19 தத்துவங்களை வச்சு நாம் இறைவனை அடைய முடியாது. நாம் இந்த 96 தத்துவம் வைக்கும் பொழுதுதான் இந்த கர்ம வினைகள், இந்த பூமியில் இருக்கிற அத்தனை அண்டசராஜில் அத்தனை விஷயமும் நமக்கு கல்வியாக நமக்கு உள்ளார போய் அந்த கற்றுக்கிட்டு நம்ம படிப்படியாக இறைவனை போய் சேருவதற்கு நம்ம பயன்படுத்திக்கணும். ஆதி இறைவன் வந்து கருணையே வடிவாக இருக்கிறார். கருணை தான் அவர், கருணை கடல். நம்ம வந்து அங்கேருந்து வந்துட்டோம். எல்லாருமே நம்ம ஆண்மநேய சகோதரர்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்மாவும் நம்மளுடைய சகோதரர்கள் தான். இந்த ஆண்மநேய சகோதரத்துவம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் அன்பு வச்சிருக்கணும். எல்லாருமே ஒன்று தான். கருவறையில் வாழ்ந்த போதும் ஒன்று தானடா, கல்லறையில் தூங்கும் போதும் ஒன்று தானடா. இந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்று தான். எல்லாமே, எல்லா ஆன்மாவும் எல்லாம் இறைவன். இறைவன் இல்லாத இடமே இல்லை. அண்ட சராச்சரம் எல்லாமே இறைவன் தான் இருக்கிறார் இந்த ஆன்மா. நாம் அதாவது இங்கே வரும் பொழுது இந்த பிறவி எடுக்கிறோம். இந்த பிறவி எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நாம் தாய் தந்தைக்கிட்ட இருக்கிற அந்த எண்ணத்தை, அந்த பதிவை வந்து நாம் நமக்குள்ளார இருக்குது. அந்த பதிவின்படி நம்ம செயல்படும் பொழுது வேற்றுமை வருது. நண்பர்கிட்டையோ உறவினர்கிட்டையோ அல்லது சொந்தக்காரங்க, பகைவர் எல்லாத்துக்கிட்டையும் வேற்றுமை வருது. வேற்றுமை வரும்பொழுது நம்மளுடைய எண்ணத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், வேற்றுமையாக இருக்கோம். இந்த உலகத்தில், இந்த இருமையில் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது வேற்றுமையாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சித்தர்கள் ஞானிகள் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இம்மையில் அதிகமாக நாட்டம் செலுத்தாமல், இம்மையிலையும் செலுத்தி தான் ஆகணும். இன்றைக்கி பணம் இல்லாமல் வாழ முடியாது. அதனால் இம்மையிலையும் நாட்டம் செலுத்தி கொண்டு அதே நேரத்தில் மறுமைக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நாம் வந்து மறுமைக்கு வந்து போக ட்ரை பண்ணணும். மறுமைங்கிறது என்னென்னா, அதாவது நம்ம மனது, நமக்குள்ளார இருக்கிற கான்சியஸ், அந்த எண்ணங்கள், எண்ணலைகள், இது மேலே வந்து பற்றுதல் படிப்படியாக விடணும். இம்மையில் வந்து பணம், காசு, சொத்து, வண்டி அனைத்தையும் வச்சுக்கிட்டு அதையே நம்ம நாட்டமாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாம் வந்து மறுமைக்கும் போக முடியாது. பெருவாழ்வுக்கும் போகிறது கொஞ்சம் சிரமம். அதனால் பெருவாழ்வை பற்றி வள்ளலார் ரொம்ப தெளிவாக அவர் வந்து அகவலை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஞானசரியிலையும் சொல்லியிருக்கிறாரு. பெருவாழ்வுங்கிறது என்னென்னா மரணமில்லா பெருவாழ்வு. ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு செல்லையுமே நம்ம வந்து அருட்பெரும் ஜோதி, அதாவது ஜோதி வடிவத்தில் மாற்றிட்டோம்னா நம்ம மரணம் இல்லாத ஒரு நிலைக்கு போகலாம். அந்த மரணம் இல்லாத போகிற நிலையை பற்றி தெரிஞ்சது வந்து இந்த மனித பிரிவில் தான் தெரிஞ்சிக்க முடியும். 3வது டைமென்ஷன் இங்கேருந்து இப்போ 4வது டைமென்ஷன் வந்து ஆவிகள் இருக்கும். ஆவிக்கெல்லாம் ஓரளவு தெரியும். இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஓரளவு தெரியும். பட் ஆனால் அவங்க வந்து சொன்னால் அது நம்ம காதுக்கு கேட்காது. ஏன்னா அது ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். 19 தத்துவத்தில் இருக்கும்போது அதை நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. அதுதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5வது டைமென்ஷன், இப்போ ஞானிகள்லாம் 5வது டைமென்ஷன் இருப்பாங்க. நல்ல இப்போ சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா 6வது டைமென்ஷன், 7வது டைமென்ஷனில் இருப்பாங்க. 7வது டைமென்ஷன் வந்து கடவுளர்கள் இருப்பாங்க. அதுக்கு மேலே மொத்தம் 12 டைமென்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 12வது நிலையை கடந்தோம்னா நாம் வந்து இறைவனோட 2.5 கலந்துடலாம். இறைவனோட 2.5 என்ன எதுக்குக்கோசரம் கலக்கிறோம்னா, அதில் இருக்கிற ஒரு ஆனந்தம் அண்ட சராச்சரம் வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுவை பற்றியும் கம்ப்ளீட் எல்லாமே தெரிஞ்சிடும். நமக்கு எல்லாமே ஒன்றுக்கு இணைஞ்சிருக்கு, அன்பாக இணைஞ்சிருக்கு. நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா, அவர் வந்து கருணையே வடிவாக இருக்கிறார். அந்த கருணையை வந்து எல்லையற்ற கருணை.
பல பிறவிகள் எடுக்கிறோம். ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு அறிவை கொடுத்து நம்மளை வந்து அவர் மாதிரி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மாதிரி ஆகணுங்கிறதுக்கோசரம் அவர் என்ன பண்ணுறாரு, படிப்படியாக ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் கொடுக்குறாரு. அந்த அனுபவத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரை போய் சேரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இம்மையில் இருக்கிற விஷயத்தை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம் யார், நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்ம ஆன்மான்னா என்ன, நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு படிப்படியாக தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைபிடிச்சோம்னா, அதாவது ஞானிகள் மகான்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்து மதத்தில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, வேறு மதத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம வந்து பெருவாழ்வுக்கு போயிடலாம். பெருவாழ்வுக்கு போயிட்டோம்னா மரணமில்லா பெருவாழ்வு. அந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது சுத்த பிரணவ ஞான தேகம். சுத்த தேகம் அப்படின்னா 24 கேரட் தங்கம், பிரணவ தேகம்னா 108 மாற்று தங்கம், ஞான தேகம்னா எண்ணில் அடங்கா மாற்று தங்கம். அந்த மாதிரி ஆயிட்டோம்னா நம்ம வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக மாறிடலாம். அப்புறம் மரணம்ங்கிறதே நமக்கு இல்லாமல் போயிடும். அந்த நிலை அடையிறதுக்கு தான் இந்த மனித பிறவி எடுத்திருக்கிறோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து முயற்சி பண்ணோம்னா, அதுக்குண்டான குருமார்களை சந்தித்து முயற்சி பண்ணோம்னா நிச்சயமாக நாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக மாறிடலாம். அவரோட போய் 2 கலந்துடலாம். அதாவது இன்றைக்கி வந்து சிவன் ராத்திரி. இந்த சிவன் ராத்திரி அன்றைக்கி இந்த சிவன் ராத்திரி எங்கே என்னென்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது இறைவன் எப்படி இருக்காருன்னா, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து அவர் ஆதியில் வந்து வெறும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமாகி அது மூலியமாக தான் வந்து அவர் பல கோடி அண்டங்களை வந்து சிருஷ்டி பண்ணுறாரு. இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கடவுள்னு சொல்ல இந்த பிரபஞ்ச சக்தி பார்த்திங்கன்னா இந்த பூமியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாள் அன்னைக்கு நம்ம முடிச்சிட்டு இருந்து இந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம உடம்புக்குள்ளார வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து நோயிலிருந்து விடுதலை அடையலாம். நோயிலிருந்து விடுதலை அடையலாம், கடன் தொழிலிருந்து விடுதலை அடையலாம். நம்ம என்னென்ன பிரச்சனை நமக்கு சிரமம் இருக்கோ அது அத்தனை பிரச்சனையிலிருந்தும் நம்ம விடுதலை அடையலாம். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த இறைவன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதை வந்து இன்றைக்கி ஜென் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்தில் வந்து இருக்கிற ஒரு அணு ஆராய்ச்சி மையம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கடவுள் அணு வந்து எப்படின்னா அவர் வந்து அவங்க ஒரு சில எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அவங்க ரெடி பண்ணி அடிக்கும் பொழுது அந்த கடவுள் அணு வந்து உற்பத்தி ஆகிறாரு. அது வந்து அப்படியே சிதம்பரத்தில் தில்லையில் இருக்கிற நடராஜர் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கிறாரு. அவர் நடனம் ஆடிக்கொண்டே அப்படியே அண்ட சராச்சரம் பூரா இருக்கார். எல்லா இடத்துலையும் அவர் இல்லாத இடமே இல்லை. கடவுள்னு சொல்லப்படுற அந்த சிதம்பரம் நடராஜர் தில்லைநாதன் வந்து அவர் ஆதி அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அண்ட சராச்சரம் பூரா இருக்கிறார். அவர் தான் வந்து கருணை. அவர் வந்து அளவு கடந்த கருணை. எல்லாமே ஒவ்வொரு உயிரிலையும் ஒவ்வொரு அணுவிலையும் ஒவ்வொரு அணுவுடைய இயக்கத்துக்கு காரணமாகவும் இருந்து பல கோடி அண்டங்களை வந்து சிருஷ்டித்து பல கோடி அண்டங்களை செயல்படுத்தி கடவுள் உணவாக இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை எல்லாமே இயக்கிட்டு இருக்கிறாரு. அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம உடம்புக்குள்ளார பாஸ் ஆகும் பொழுது நம்ம வந்து அறிவு வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா சூரியன்லேயும் இருக்கும். அதாவது சூரியனும் இருக்கும், நம்ம நிலாவிலையும் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறாருன்னா வள்ளலார் சூரியனுங்கிறது சிற்சபையாகவும் பொற்சபையை வந்து நம்ம நிலவாகவும் சொல்லப்படுது. அதாவது சிற்சபை, அதாவது சூரியன்லேருந்து ஒரு ஃபோட்டான் ஒரு கதிர்வீச்சு வரும். அந்த ஃபோட்டானுங்கிற கதிர் என்ன பண்ணும்னா அது வந்து நமக்கு அறிவு வளர்ச்சியை கொடுக்கும். நம்ம பல கோடி பிறவிகள் இருக்கும் பொழுது சூரியன் வந்து ஒரு 1000 கோடி வருஷம், இப்போ வந்து 460 கோடி வருஷம் சூரியன் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பிறவியாக எடுக்கும் பொழுதும் அந்த சூரியன் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை கொடுத்து படிப்படியாக ஒவ்வொரு பிறவியோட அறிவு கொடுத்து ஃபோட்டானுங்கிற கதிர்வீச்சு மூலிமா நம்ம உள்ளார போய் மூளைக்கு போய் நமக்கு அறிவை கொடுத்து படிப்படியாக நம்மளை வந்து வளர்ச்சி அடைய செய்யுது. இதுதான் சிவன் ராத்திரி. அப்போ நம்ம என்ன பண்ணோம், முழு நேரமும் முடிச்சிட்டு இருந்து நம்ம இறை வழிபாடு பண்ணோம்னா நமக்கு அதனால் பல நன்மைகள் கிடைக்கும். நன்றி.